எபிசோட் 3 பவர் புரோக்கர் எபிசோட் ஸ்டார்டிங் நமக்கு ஜிஆர்சி எப்படி காமிக்கிறாங்க. ஜிஆர்சினா இந்த ஃப்ளிப்பு தானோஸ் பண்ணால் தெரியுமா, அதுக்கு முன்னாடிலாமே ஒரு சில மக்களாக இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு சில இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ அதெல்லாமே சொல்லிக் கொடுக்குற விதமாக ஜிஆர்சி அப்படி ஒரு குழு வந்துச்சு. அது ஜிஆர்சியில் தான் இப்போ நம்ம புது கேப்டன் அமெரிக்கா இருக்காரு. ஸோ இப்போ அவர் ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு இந்த கார்லி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்து நான் சொல்கிறேன், நீங்களே அமெரிக்கன்ஸ் உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து காரியில் மூஞ்சில் தூப்புற யார் நம்ம புது கேப்டன் அமெரிக்கா ஜான் வாக்கர் மூஞ்சில் காரி தூப்புறான். ஸோ கேர்லி எப்படியா நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம இவர் இருக்கா தெரியுமா, புது கேப்டன் அமெரிக்காவானா அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த ஜீமோ எப்படியா அவங்க ஜீமோ போய் ரிலீஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ நீ இங்கேயே ஜீமோக்கு அவெஞ்சர்னா பிடிக்காது, அப்புறம் ஒன்றை பார்த்துட்டு பிளான் வேணான்னு சொல்கிற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபால்கன் இங்கே நிற்க வச்சுட்டு சோல்ஜர் நம்ம பக்கி போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு ஜீமோ வந்து ஒரு மந்திரம் சொல்கிறாரு. அது என்னன்னா அந்த மந்திரம் சொன்னால் நம்ம பக்கி வந்து அப்படி அடிமையான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கெலாம் நம்ம அசைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரியும்ப்பா நீ எல்லாம் ஆக மாட்டேன், நான் சும்மா ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் ஜீமோ சொல்கிறாரு. சரி அப்புறமா வந்து நம்ம ஃபால்கன் கிட்ட வந்து நம்ம பக்கி பேசுகிறாரு. நான் ஒரு பிளான் சொல்கிறேன், இந்த பிளான் படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன பிளான் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு 2 அக்யூஸ்டுகளை சண்டை போட வச்சுட்டு அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாமே அந்த அட்டென்ஷனில் இருப்பாங்க. அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த ஜீமோ கூட்டணுதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே பிளான் படி ஜீமோ வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜீமோ, நம்ம சாம், அப்புறம் பக்கி 3 பேருமே வந்து நம்ம ஜீமோட ப்ரைவேட் ஜெட்டில் கிளம்புறாங்க. ஸோ எங்கே போகிறாங்க பார்த்தோம்னா ஷெல்பி அப்படி ஒருத்தவங்கள பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ ஷெல்பி வந்து அவங்க வந்து ஈவியாக இருக்கமே எல்லாரும் ஒரு ஐலாண்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஐலாண்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேருமே வந்து இந்த நம்ம ஜீமோட ப்ரைவேட் ஜெட்டில் 3 பேருமே அந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த ஐலாண்டில் ஷெல்பி அப்படின்னு ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த கார்லியை தாங்க காமிக்கிறாங்க. ஸோ கார்லி வந்து அங்கே இருக்கிற சின்ன பசங்களோட அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் மேலே ஒருத்தர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இந்த பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து கார்லியை சொல்கிறாரு. அப்புறம் அவங்க இந்த பசங்களோட போய் ஜாலியாக பேசிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கார்லி போகிறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்போ தான் நமக்கு தெரிய வருது மெடிக்கல் செலவுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, சூப்பர் சோல்ஜராக இருக்காங்கன்ட்டு நமக்கு அப்போ தான் தெரிய வருது. அந்த ஐலாண்டுக்குள்ளே ஃபால்கன் அப்படின்னு இவன் பேர்லாம் சொன்னால் அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்மைலிங் டைகர் அப்படின்ட்டு நம்ம சாமுக்கு பேரை வச்சு பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு பணக்காரலாம் கூட்டின்னு வராங்க. வின்டர் சோல்ஜர் சூட்டை போட்டு கூட்டின்னு வராங்க. ஸோ அப்போ தான் அந்த ஐலாண்டுக்குள்ளேயே வந்து உள்ளே விடுறாங்க. அப்புறம் அந்த ஐலாண்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அப்படியே ஜாலியாக அங்கே பார்ட்டிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நான் தான் ஸ்மைலிங் டைகர் அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்கிறாரு. நீ தான் ஸ்மைலிங் டைகரா, உன்னை பார்த்து அப்படி தெரில இந்த அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஸ்கி. அது வெறும் விஸ்கி இல்லைங்க, இந்த பாம்பு இருக்குது தெரியுமா, பாம்போட முட்டையில் செஞ்ச விஸ்கி. ஸோ அதை பார்த்து ரொம்ப அருவருப்பாக அப்படியே பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் குடிக்கிறாருங்க. ஸோ அந்த விஸ்கியை குடித்ததுக்கப்புறமா வாங்க நம்ம ஷெல்பியை பார்க்க போகலான்ட்டு அந்த ஆள் கூட்டின்னு போகிறான். ஸோ ஷெல்பி கிட்ட போயிட்டு நம்ம ஜீமோலாம் எல்லாம் 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து ஷெல்பி கிட்ட வந்து நம்ம ஜீமோ கேட்குறாரு, எப்படி அந்த சிரம் வந்து எப்படி வந்து அந்த சிரமெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற சொல்லும்போது வில்ஃப்ரீம் தான் இதெல்லாம் பண்ணது. ஸோ டாக்டர் வில்ஃப்ரீம் தான் இதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணது. ஆனால் அவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் தான் பவர் புரோக்கர். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சாமுக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ சந்தேகப்பட்ட ஷெல்பி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுங்கிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண ஸ்பீக்கரில் போடுங்கிறாங்க. ஸ்பீக்கரில் போட்டால் அவங்க அக்கா தான் பேசுகிறாங்க. பேங்க்கில் லோன்லாம் தரல, அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் வைக்கிற சாமுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஷெல்பி வந்து இவன் ஸ்மைலிங் டைகர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே வந்து அடிக்கலான்னு வரும்போது நம்ம ஜீமோ ஷெல்பி சுட்டுறாரு. ஸோ இவனுங்க 3 பேர் இருக்கானுங்க தெரியுமா, இவனுங்க 3 பேர் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி. அப்போ தான் வந்து எல்லாம் அங்கே இருக்கிற அந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லாருக்குமே மெசேஜ் வந்து ஷெல்பியை கொண்டுட்டாங்க. ஸோ அவங்க அந்த கொண்டவங்களை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1K பிட்காயின்ஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் வித்தியாசமாக நடந்து வராங்கன்ட்டு இவனுங்களை அப்படியே அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஜீமோ ஒரு வழியாக போக நம்ம வின்டர் சோல்ஜரும் ஃபால்கனும் ஒரு வழியாக போகிறாங்க. ஸோ இந்த வின்டர் சோல்ஜரும் ஃபால்கனும் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றுற. அந்த பொண்ணு பேர் ஷரன். ஸோ அந்த பொண்ணு யாருன்னா கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டையும் ஃபால்கனோட விங்ஸையுமே வந்து பாதுகாப்பு படையில் வச்சுருப்பாங்க. அதை திருடி கொடுத்ததுனால தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்க பிடிக்காம தான் இந்த ஐலாண்டில் வந்துடுவாங்க. ஸோ அவங்க 3 பேரை காப்பாற்றி அமுச்சு விட்றாங்க. அப்போ தான் நம்ம ஃபால்கன் ஷெரனோட ஒரு டீலிங் போடுறாரு. என்னன்னா, நீ வந்து அந்த டாக்டர் வில்ஃப்ரீமா வந்து எங்கே இருக்காரு சொன்னோன்னா நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீ அந்த தேச துரோகி அப்படிங்கிற பட்டத்தை வந்து உனக்கு எடுத்து விட்றோம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த டாக்டர் வில்ஃப்ரீம் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஷெரன் வந்து வெளியே நிற்கிறாங்க, நான் பார்த்து வரேன், நீங்கள் 3 பேர் உள்ளே போங்கன்ட்டு. ஸோ இந்த ஃபால்கன், நம்ம வின்டர் சோல்ஜர், ஜீமோ 3 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த டாக்டர் வில்ஃப்ரீம் வந்து அங்கே ஏதோ சிரம ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து கன் பாயிண்டில் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு கேட்குறாங்க, ஸோ இந்த ஃப்ளிப்பு நடந்துச்சு தெரியுமா, அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த ஃப்ளிப்பில் நானும் போயிட்டேன். 5 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் இருந்துச்சு. அப்புறம் நான் தான் மறுபடியும் இதை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் வில்ஃப்ரீம் சொல்கிறான். இதற்கு எத்தனை சூப்பர் சோல்ஜர்ஸ் உருவாக்கியிருப்பான்னு கேட்கும்போது 20 பேர். ஸோ நான் நிறைய பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து
வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாமே வந்து ஷரண் அடிக்க வராங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்து நம்ம ஜீமோ என்ன பண்ணுறாருன்னா அவனை கொண்டுறாரு. அவனை எதுக்கு கொண்டாடுனா அவன் 20 பேரை பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் 40 100 200 பேர் கூட பண்ணுவான், அதனால் அவனை கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கொண்டுறாரு. ஸோ அப்போதாமே நம்ம ஜீமோ வந்து பயங்கரமாக எல்லாமே சண்டை போடுறாங்க. ஸோ அப்போ தான் ஒருத்தர் மிசைல் எல்லாமே அமுச்சு விட்றான். ஸோ அப்போ எல்லாமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷரண்மே வந்து நான் இந்த ஐலாண்ட்லேயே இருக்கேன், நீங்கள் போய் பத்திரமா போயிட்டு வாங்க, இந்த பிரச்சனை நான் பார்த்து வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணினா நமக்கு இந்த ஜிஆர்சி தான் காமிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த 2 பேர் இருக்காங்க தெரியுமா, இந்த 2 சூப்பர் சோல்ஜரில் கார்லேயும் அப்புறம் இன்னொருத்தனும் 2 பேரும் போயிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் இங்கே தான் இருக்குது, ஸோ அந்த பொருள் எல்லாமே நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஜீமோ, ஃபால்கன் அப்புறம் நம்ம வின்டர் சோல்ஜர் தான் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. அப்போ தான் வந்து வின்டர் சோல்ஜர் சொல்கிறான், எதுக்கு நீ இந்த ஷீல்டை வந்து கொடுத்த, இப்போ பாரு கண்டவாலாம் வந்து இப்போ கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி தெரியுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜீமோ வந்து ஒன்று சொல்கிறாருங்க, என்னன்னா இந்த மராணி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து கார்லிக்கு தெரிஞ்சவங்க. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்குமே அவங்க 3 பேர் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த காரில் அவன் பாய் ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பொருள் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே வந்து பாம்பு வச்சு அந்த 2 பேருமே வந்து அப்படியே பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இவங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அப்போது நீங்கள் 2 பேர் முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கீழே பார்த்தா ஒயர்பேனில் செய்யப்பட்டு ஏதோ ஒரு குன் பால் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணியே போகிறாரு. அப்போ பார்த்தா பின்னாடி வக்காண்டா சேர்ந்து ஒரு பொண்ணு நிற்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீமோ தான் வந்து வக்காண்டாவோட ஹெட்டை கொண்டிருப்பான்ல. ஸோ அதனால் வந்து வின்டர் சோல்ஜர் தான் கொண்டா நினச்சி இவன் வந்து வக்காண்டாவில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜீமோன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் ஜீமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இவனை பிடிக்கணும் அப்படிங்கிறது நோக்கத்தோட வக்காண்டாவில் இருக்கிற ஆள் வந்து இந்த ஜீமோவை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. எபிசோட் 4 த ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வக்காண்டாவை தான் காமிக்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம வின்டர் சோல்ஜர் வந்து வக்காண்டாவில் தான் இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து அந்த மந்திரம்லாம் சொன்னால் கூட ஒரு கட்டுப்பாடு, அந்த மந்திரம் சொன்ன கட்டுப்பாடு தெரியுமா வின்டர் சோல்ஜரு, அது எல்லாத்தையுமே போக்குறது நம்ம வக்காண்டா பீப்புள்ஸ் தான். ஸோ ஜீமோ தானே அந்த வக்காண்டா ஒர்க்கிங்கை கொன்னது. ஸோ வின்டர் சோல்ஜர் வச்சு பிடிச்சிருவாங்க. அப்புறம் தெரிய வரும் ஜீமோ தான் எல்லாத்தையும் பண்ணதுன்ட்டு. நீ ஜீமோ கூட இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஜீமோ மரியாதை எங்ககிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து வக்காண்டாவில் இருக்கிற அந்த ஒரு பீப்புள் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜீமோவால் எனக்கு ஒரு வேலை வேண்டி இருக்குது, ஸோ அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி வின்டர் சோல்ஜர் சொல்கிறாரு. உனக்கு 8 மணி நேரம் தான் டைமு, அதுக்குள்ளே உன்னை நீ ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம வின்டர் சோல்ஜருமே வந்து ஃபால்கன் ஜீமோ அவங்க வீடு இருப்பாங்க தெரியுமா, அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஜீமோவும் அங்கெல்லாம் இருக்காரு. ஸோ இப்போது நம்ம வின்டர் சோல்ஜருக்கும் ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்துருந்தீங்க, அந்த ஃபால்கனுக்கும் வின்டர் சோல்ஜருக்கும் மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த காரில் வந்து பாம்பு வச்சிருப்பாரு அந்த மாதிரி ஜிஆர்சிலேருந்து. ஸோ அந்த மெசேஜ் வருது. அப்புறம் நம்ம ஜீமோ சொல்கிறாருங்க, இந்த சிரம் போட்டவங்களாமே வந்து நல்லவங்களது கெட்டவங்களாக தான் மாறுறாங்க, மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சுட்டு கொண்டுணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சீரமை நம்ம சூப்பர் சோல்ஜர் தானே, அந்த சீரம் போட்டால் சூப்பர் சோல்ஜராக மாறிடுவாங்க. ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்கா அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸுமே வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர் தான். ஸோ அவரே இந்த மாதிரி தானே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. யாரும் நம்ம வின்டர் சோல்ஜர் ஃபால்கனும். அப்புறம் நம்ம ஃபால்கன் சொல்கிறாருங்க, இந்த மரானாவோட இறுதி சடங்குக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே காரில் இருப்பாங்க, அங்கே போய் அவளை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஃபால்கன் சொல்கிறாரு. ஸோ அந்த மரானா அப்படிங்கிற ஒருத்தவங்க போன எபிசோடில் சொன்ன தெரியுமா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்ட்டு. ஸோ அவங்களோட இறுதி சடங்குக்கு அவங்க 3 பேரும் போகிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம 3 பேர் பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபால்கன் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மரானா பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களான்ட்டு. அவங்க யாரும் சொல்லவும் மாட்டுறாங்க, அங்கே இருக்கவங்களாம் பயந்து ஓடுறாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லவும் மாட்டுறாங்க. ஸோ அப்புறம் அப்படியே 3 பேர் இறங்கி வராங்க. அப்போ தான் நம்ம ஜீமா வந்து கையில் சாக்லேட் வச்சிருக்காரு. அந்த சாக்லேட் வச்சு ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்தாம்மா சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து மரானாவோட ஃப்ரெண்டு, ஸோ வந்து யாரும் எனக்கு வந்து மரானா பற்றி எப்படி அவள் இறந்தான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு இந்த சாக்லேட் வேணால் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து சாக்லேட் கொடுத்தனால சொல்லுது. ஸோ சொன்னதுக்கு அப்புறமா அப்போ தான் நம்ம ஜீமோ வந்து சொல்கிறாரு, அங்கே 2 பேர் நிற்கிறான்னு தெரியுமா, அவனுக்கு கிட்ட மட்டும் இதெல்லாம் சொல்கிறாத, அவனுக்கு உலகத்தில் ரொம்ப மோசமானவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஜீமோ சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஜீமோவுமே வந்து அந்த பொண்ணு சொல்கிறாரு, அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிடுச்சு, ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கும் கொஞ்சம் ஒரு சில சீக்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜீமோ வந்து வின்டர் சோல்ஜரை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த கார்லேயே அவனோட அந்த ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. கார்லியோட தாத்தாவோட இந்த இறுதி சடங்குக்கு போகிறாங்க. இறுதி சடங்குல அந்த சமாதிக்கு போகிறாங்க. அதுக்கு அந்த சமாதிக்கு கீழே வந்து ஒரு சில சீரம் இல்லாமல் இருக்குது. அதையும் அந்த எடுத்துக்கிறா, யார் கார்லி எடுத்துக்கிறா. ஸோ எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க 3 பேரும் அந்த மரானா இருக்கா தெரியுமா, அவளோட அந்த இறுதி சடங்குக்காக இவங்க 3 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது கேப்டன் அமெரிக்கா அவன் ஃப்ரெண்டும் வந்துடுறான். வந்துட்டு இந்த ஜீமோ மரியாதை எங்ககிட்ட
ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கார்லியை தேடிட்டு இருக்கோம். கார்லி அவன் எங்கே இருக்கா, அவளை ஃபஸ்ட்டு பிடிக்கணுன்னு தான் கார்லி எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவன் மனசை நாங்கள் மாற்றுற மாதிரி நாங்கள் பேசுகிறோம். பேசிட்டு அவன் மனசை நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறோம். அப்புறமா நீங்கள் வாங்க நான் சொல்லும்போது வாங்கன்னு சொல்லும்போது கேப்டன் அமெரிக்கா சரின்னு ஒத்துக்கிறான். ஸோ அப்புறமா வந்து அவள் மடானா வந்து அப்படியே இறுதி சடங்கில் இருக்கும்போது ஃபால்கனை பார்த்தாரு. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி போய் நிற்கிறா. ஃபால்கன் வந்து மடானா பிடிச்சிட்டு வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் மடானாவும் நம்ம ஃபால்கனும். ஸோ இவங்க அப்படியே நல்லா தான் போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபால்கன் உள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்காரு தெரியுமா, அவர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த பார்த்துக்க, இந்த வின்டர் சோல்ஜரு என் ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த ஜீமோ, நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வான்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து முந்திரி கொட்டை மாதிரி வந்துடுறாரு. எங்கே இவங்க ஃபால்கனும் அப்புறம் இந்த பொண்ணும் கார்லியே பேசிகிட்டு இருக்கும்போது கேப்டன் அமெரிக்கா வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு அவங்க வந்து செம்ம காண்டாயிராங்க. யார் கார்லி, நீ மட்டும் தான் தனியாக வருவேன் நினச்சா கேப்டன் அமெரிக்கா கூட்டின்னு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேப்பில் ஜீமோ அசால்ட்டாக தப்பிச்சிடறாரு. இது எல்லாமே அவருக்கு கை வந்த கலை. ஸோ அப்புறமா வந்து அங்கே செம்மையாக ஃபைட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து ஜீமோ வந்து இந்த கார்லியை வந்து இடுப்புல எப்படி சுட்டுறாரு. அவள் அப்படியே டேபிளில் பின்னாடி மறைஞ்சிக்கிறா. ஸோ அப்போ தான் அங்கே நிறைய சீரம்லாம் இருக்குது. அதை பார்க்குறாருங்க நம்ம ஜீமோ. ஸோ பார்த்துட்டு அதெல்லாமே மிதித்து அப்படியே வந்து எல்லாத்தையும் உடைக்கிறாரு. ஸோ இதை பார்த்த கேப்டன் அமெரிக்கா வந்து ஷீல்டாலே அப்படியே நெத்திலேயே ஒரு அடி அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. எல்லா சீரமும் ஒஞ்சிச்சு. ஆனால் ஒரே ஒரு சீரம் மட்டும் பாக்கி இருக்குது. அதை அப்படியே பார்க்குறாரு, எடுக்கிறாரு, சுட்டு பேக்கெட்டில் வச்சு சுட்டுறாரு. ஸோ இப்போ கார்லியுமே அங்கே அசால்ட்டாக தப்பிச்சிட்றான். அப்போ தான் நம்ம ஃபால்கன் வந்து எதுக்கு நீங்கள் இப்படி முந்திரி கொட்டை மாதிரி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் கார்லியை பிடிக்கிறதுக்கு வந்தேன், நீ ரொம்ப நேரம் 10 நிமிஷம் சொன்னால் நீ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்லி வந்து செம்ம காண்டாயிடுறா. இந்த ஃபால்கன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த கேப்டன் நம்பிக்கை எப்படியாவது நான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்ம காண்டில் இருக்கா கார்லி. அப்புறம் அவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. யார், நம்ம ஜீமோ, நம்ம வின்டர் சோல்ஜர், ஃபால்கன் 3 பேர் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேருமே உட்காந்து செம்ம காண்டாக இருக்காங்க. இந்த கேப்டன் அமெரிக்கா முந்திரி கொட்டை மாதிரி வந்துட்டானேன்ட்டு மறுபடியும் கேப்டன் அமெரிக்காவாலாம் வந்துட்டு மறுபடியும் செம்ம காண்டா ஃபால்கன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த வெக்காண்டாலேருந்து ஒரு பீப்புள் வருவாங்க தெரியுமா, அவங்க வராங்க. வந்துட்டு ஸோ நீங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் அமெரிக்கா அவங்க மேலே கை வைக்க அவ்வளோதான், அவங்க வந்து கேப்டன் அமெரிக்கா செம்மையாக பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ கிரேட் எஸ்கேப் பண்ணிட்டாருங்க நம்ம ஜீமோ. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நழுவினார். ஸோ அப்போ தான் வந்து அவன் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டையே வந்து அவங்க பீப்புள் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. எங்கே இவனை காணுமேன்ட்டு, யாரா நம்ம ஜீமோவை கிளம்பிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து ஒன்று ஃபீல் பண்ணுறாரு. நாம் வந்து ஒரு கேப்டன் அமெரிக்கா, இவங்க ஒரு சூப்பர் சோல்ஜர், சாதாரண பீப்புள், இவங்க கிட்ட நம்ம அடி வாங்கிட்டுமேட்டு. அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து உனக்கு இந்த சீரம் கிடச்சா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். பவர் அப்படிங்கிறது பவர் தான், அது வந்து நல்லவங்க கெட்டவங்க, அது அவங்களோட மனநல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணினா நமக்கு இந்த கார்லேயே தான் காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஃபால்கனோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் தம்பி இருக்கான்னு தெரியுமா, அவன் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானா, நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சரியாக பயந்துடுறாங்க. என் தம்பி வந்து அவங்ககிட்ட பேச தான் வந்திருப்பான், வேறு யாராவது நடுவில் முந்திரி கொட்ட மாதிரி உள்ளே வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்கள் தம்பிக்கிட்ட நான் தனியாக பேசணும், நான் இதில் சீரியஸாக எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபால்கனும் அங்கே வந்து சரி அவகிட்ட தனியாக பேச சொன்னாலே போகிறான். மறுபடியும் இந்த கேப்டன் அமெரிக்கா முந்திரி கொட்ட மாதிரி வந்துடுறான். ஸோ வந்துட்ட உடனே கேட்லேயே வந்து செம்ம காண்டாயிட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுறா. ஸோ அப்போ தான் கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டை வந்து 2 சூப்பர் சோல்ஜர் கட்டி போட்டு வச்சிட்டாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கேப்டன் அமெரிக்கா செம்மையாக சண்டை போடுறாங்க இதுக்கு முன்னாடியை விட. என்னன்னு பார்த்தா அவர் சீரம் சுட்டுருப்பார் தெரியுமா, அதை எடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால தான் செம்மையாக சண்டை போடுறாரு. அப்படியே மேலேருந்துலாம் அப்படியே குதிச்சு செம்மையாக சண்டை போடுறாரு. அப்போ தான் வந்து இந்த கார்லி என்ன பண்ணியிருப்பா, ஸோ வந்து இந்த அவங்க இவர் இருக்கான் தெரியுமா, அந்த கேப்டன் அமெரிக்கா ஃப்ரெண்டு, அவன் தப்பிச்சதுக்கப்புறமா கார்லி அடிக்கலாம்னு வரும்போது கார்லி வந்து அவனை ஒரே குத்து நெஞ்சில், அவன் ஃப்ரெண்டு இருக்கா தெரியுமா கேப்டன் அமெரிக்கா ஃப்ரெண்ட், அவன் செத்தே போயிட்டான். ஸோ இதை பார்த்த கேப்டன் அமெரிக்கா செம்ம காண்டாகி அப்படியே மேலேருந்து குதிச்சு இந்த கார்லி அப்படியே எஸ்கேப் ஆகிடு. கார்லி எப்படியாவது கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மோட்டிவில் இருக்காரு. கார்லி அங்கே வந்து ஓட்டான். ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கினான், ஒரே ஒருத்தன் சிக்கிக்கினான். ஸோ இவனை கொல்லுறான், அவன் மேலே கோர்த்து இவன் மேலே இறக்கண்டான்ட்டு அவனை பிடிச்சி ஷீல்டை தூக்கி நெஞ்சிலேயே அடித்து சாவடிச்சிட்றான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இவன் சாவடிச்சதை வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம புது கேப்டன் இருக்கோன்னா ஜான் வாக்கர் செம்ம மாசாக நிற்கிறாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இதோட இந்த 2 எபிசோடு முடியுது. ஓகே, உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.